வணக்கம். இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க்க நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்துல ஜப்பான்காரன் எதையோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தான ஒரு படத்துல ஒரு நடிகரை கலாய்ப்பாரு. அதன்படிதான் இந்த விஷயத்தை நான் கேள்விப்படும் போது எனக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட் தான் வந்துச்சு. அது என்னன்னு இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். விஜய் சாரும் திரிசாவும் 2 பேரும் ஒரு கல்யாணத்துக்கு போனாங்க. நம்மலாம் என்ன பார்த்தோம், அந்த கல்யாணத்துல ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஒரே கார்ல போனாங்க, ஒரே பூங்கொத்தை எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேசுபடிமணியான பொருளாச்சு. அது குறிப்பா சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் பண்ணி ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளேயே அது நடந்துச்சு. அப்படிங்கிறதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள பெரும் பரபரப்பா பேசப்பட்டுச்சு. இது டிபேட்டா போட்டு பேச ஆரம்பிச்சாங்க. எல்லா பக்கம் விவாதம் நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். தெரியாத ஒண்ணுமே இல்லை, மறைபொருள் இதில் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்களுக்கு மனசுல ஒரு பெரிய ஒரு சர்ச்சை ஏற்படுத்தின விஷயம் தான் இந்த 2 பேருக்கு கல்யாணத்துக்கு போனது. இதை ஏன் இப்படி சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, நான் பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் இந்த விஷயத்த. இருந்தாலும் உங்க வீட்டுலாம் பேசுறேன். அந்த திரிசா முன்னாடி போயிட்டு இருக்க அந்த பொண்ணு, நம்ம விஜய் என்ன பண்றாருன்னா, அந்த பொக்கையை தூக்கிட்டு ஓடுறாரு. ஓடி போய் அப்படியே திரிசா கிட்ட உடனே கொடுக்குறாரு. அவ்வளவு வேகமா போய் அந்த திரிசா, அதெல்லாம் நான் கவனிக்கவே இல்லையே. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு டீகோட்டிங் பண்ணிக்கிறாங்கன்னா உண்மையிலே எனக்கு ஆச்சரியப்படுத்துது. நீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா, அது யாரு சொன்னதுன்னு முதல்ல சொல்லிடுறேன், அப்பதான் உங்களுக்கு கரெக்டா தெரியும். நக்கீரன் கோபாலன் தான் சொல்லிக்கிறாரு இந்த விஷயத்த. என்னன்னு பாத்தீங்கன்னா, காரை விட்டு இறங்கணுன்னே திரிசா முன்னாடி ஓடிடுறாங்க, முன்னாடி போறாங்க. விஜய் பின்னாடியே பொக்கையை தூக்கிட்டு ஓடி போய் திரிசா கிட்ட கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு மைன்யூட்டா நான் பார்க்கவே இல்லையே. யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல வீடியோ கவரேஜ் எடுத்தவங்க கூட அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, 2 பேரும் ஒரே ட்ரெஸ்ல வர்றாங்க, ஒரு கல்யாணத்துக்கு போறாங்க, ஒரே கார்ல போறாங்க அப்படிங்கிறது வரலும் தெரியும் எல்லாத்துக்கும். சரி, ஓகே, அது இருக்கலாம், அது ஏதாச்சும் நடந்திருக்கலாம், இல்லை வேணுமுனே பண்ணிருக்கலாம், ஏதோ அது வேற. அப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த அளவுக்கு ஓடி போய் பொக்கை கொடுத்த அது எப்படி ஒரு, நான் தான் தமிழ்நாட்டுக்கு மாற்று அப்படின்னு சொல்றாள் ஒரு பொம்பளை கூட்டிட்டு போய் கல்யாணத்துக்குள்ள பொக்கை போய் ஓடி போய் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு டீகோட்டிங் யாருமே பண்ணி நான் பார்த்துருக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அளவுக்கு டீகோட்டிங் பண்ணி விஜயனோட விஷயத்தை எடுத்து பேசணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பொருளே கிடையாது. 2 பேர்த்துக்கும் டைவர்ஸ் ஆன டைம்ல கல்யாணத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய விஷயம் தான். இப்போ அதுவே ஒரு பெரிய டிபேட் தான். அது பெரிய விவாதம் தான் தமிழ்நாட்டுக்குள்ள. அதுவே பாத்தீங்கன்னா எத்தனை எபிசோட் வேணாலும் எடுத்து பேசலாம். அது மாதிரி ஒரு விஷயம் தான் இது. ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு மைன்யூட்டா, இந்த அளவுக்கு உன்னிப்பா, இந்த அளவுக்கு மைக்ரோஸ்கோப் வச்சு பாக்குற அளவுக்கு பார்த்திருக்காருன்னா, உண்மையிலேயே நக்கீரன் கோபாலன், நீங்க விஜய நிஜமாலுமே பேசல. அது உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். மற்றவங்க யாரு புரியுறாங்களோ இல்லையோ, என்னை பொறுத்த அளவுக்கு, நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க கரெக்டா உண்மை பேசுறவரு, கரெக்டா இதை கூட மைனூட்டா பேசியிருக்காருன்னா உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். சரி, ஓகே, இது இருக்கட்டும். நான் மொத்தமா ஒரு ஊடகங்களை கேட்கறேன். அண்ணன் கோபாலன் அண்ணன் மட்டும் இல்ல, மற்ற எல்லாத்தையும் கேட்கறேன். இப்போ நேற்றைய தினத்துல மாநாட்டுக்கு போனா, திருச்சி மாநாட்டுக்கு போனா ஒரு பஸ் கவிழ்ந்து ஒரு 18 பேர் ரொம்ப படுகாயம் அடைஞ்சிட்டாங்க. அதுல 3 பேர் ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நேற்று ஒரு நியூஸ் வந்துச்சு. இன்னைக்கும் கூட அவங்க ரொம்ப சீரியஸா தான் இருக்காங்க மாதிரி வந்துச்சு. அதை பத்தி ஒருத்தன் பேசினானா? இல்லையே, அது பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதெல்லாம் அந்த பேப்பரை சுருட்டி அப்படியே பின்னாடி வச்சுக்குவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு 2.5 வயசு குழந்தை ஒரு திமுக காரன், ஒரு நிர்வாகி கற்பழிச்சு கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, 2.5 வயசுப்பா, 22 வயசுலாம் கிடையாது, 2.5 என்ன, அந்த குழந்தைக்கு ட்ரெஸ் போடுறதுனாவே என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சு கொண்டிருக்கிறான் அப்படின்னா அந்த விஷயத்த பேசணும்னா பேச மாட்டாங்க. ஏன்னா ரூபா நோட்டெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் மடக்கி வாயில் அடக்கிக்குவாங்க. அது பேசுறதுக்கு ஆளே கிடையாது. அடுத்தது பாத்தீங்கன்னா, கஞ்சா போதை, லாக்அப் டெத் மட்டும் 27 டெத் நடந்திருக்குது. விசாரணைங்கிற பேர்ல கூட்டிட்டு போய் ஸ்டேஷனுக்குள்ள அடிச்சு கொன்னது மட்டும் 27 பேர் செத்துருக்காங்க. இத பத்தி ஒருத்தன் பேசுவானா? பேச மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாரும் அந்த 500 நோட்டு இருக்குல்ல, நீங்க பாத்திருக்கீங்களா? ஃப்ரெஷ்ஷான நோட்டா இருக்கும். அது கட்டுக்கட்டா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான நோட்டு அப்படியே கட்டா இருக்கும். அதெல்லாம் மொத்தமா சுருட்டி வாய்க்குள்ள வச்சு அடைச்சுக்குவானுங்க. வாய்க்குள்ள வச்சு அடைச்சுக்கிட்டு விஜய் சொல்லுவார் பாத்தீங்களா, கேள்வி கேட்டா
அப்படிங்கிற பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து அப்படியே அமைதியா இருப்பானுங்க. அப்படியே அதை பத்தி பேசவே மாட்டானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் டாபிக் என்ன தெரியுமா? ஒரே டாபிக் தான். விஜய் என்ன சட்டை போட்டிருக்காரு, திரிசா என்ன சட்டை போட்டிருக்கான். இந்த 2 பேரும் வந்து என்ன சட்டை இன்னைக்கு போட்டிருக்காங்க. இன்னைக்கு என்ன நாள்? திங்கக்கிழமையா? திங்கக்கிழமையில திக்புழுவு தான் போடுவாங்க. ஏன் 2 பேரும் திக்புழுவு போட்டாங்க? ஒரு விவாதத்தை போடு, பேசி தீர்த்துருவோம். இது ரொம்ப நாட்டுக்கு முக்கியம் இல்ல. இப்போ வந்து அந்த நம்ம சங்கீதா வந்து விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அது எப்படி விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பினா? தமிழ்நாட்டுக்குள்ள, இந்தியாவுக்குள்ள இதுவரையிலும் முதல் டைம் விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. எப்படி எல்லாருமே அவங்கவுங்க புருஷனோட பொண்டாட்டியோட வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமுதாயத்துல, கலாச்சாரத்துல இதுவரையிலும் விவாகரத்து கேஸே ஒண்ணு கூட வரல. இன்னைக்குதான் விஜய் சங்கீதனோட விவாகரத்து கேஸ் முதல் முறையா கோர்ட்டுக்கு வந்திருக்குது. அப்படின்னா இந்த இந்தியாவிலேயே மோசமான ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா முதல் கேஸ், விவாகரத்து கேஸ் முதல் கேஸ் சங்கீதா அனுப்பிச்சிருக்கிற அந்த டிவோர்ஸ் கேஸ் தான் வந்திருக்குது. அதாவது ஒரு கேரக்டர் சரியில்லைன்னா புருஷன் வந்து பொண்டாட்டி டிவோர்ஸ் பண்ணானா அது பேசுபடுமானியான பொருள். ஏன்னு கேட்டீங்கன்னா எனக்கு இந்த பொண்ணு வேணாம், இந்த பொண்ணோட வாழ எனக்கு விருப்பம் இல்ல, பொண்ணு கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லிட்டு புருஷன் டிவோர்ஸ் கொடுத்தானா அப்ப நம்ம எடுத்து பேசலாம். என்னப்பா அந்த பொண்ணு மேல தப்பு கண்டுபிடிச்ச, அந்த பொண்ணு என்னப்பா பண்ணிச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்கலாம். ஆனா அப்படியெல்லாம் கிடையாது. இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க வந்து பொண்ணு பையன் மேல டைவர்ஸ் கொடுக்குறாரு, நீ கேரக்டர் சரியில்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுக்குறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பொண்ணு தங்கமான பொண்ணு, சங்கீதா அவங்க வந்து தங்கமான பொண்ணு அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்து எனக்கும் கிடையாது, விஜய் சாருக்கும் கிடையாது, இந்த யாருக்குமே கிடையாது. இதை பேச மாட்டேன்ட்டு ஒருத்தன் பேசிட்டு இருப்போம் பாருங்க மேடைக்கு, அவனுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாரை பத்தி நம்ம எதையும் அது வந்து நீ தப்பா பேசு ரைட்டா பேசு, அது உன்னோட உரிமை. உனக்கு கொடுக்கப்பட்ட உனக்கு பொது வாழ்க்கைக்குன்னு வந்துட்டாவே 4 பேர் கல்லறி தான் செய்வான், 4 பேர் சாக்கடைகளை போடதான் செய்வான். அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த காலம் மாதிரிலாம் கிடையாது. என்ன பண்ணாலும் மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு 4 பேர் பேசிட்டு திரியிற மாதிரி கிடையாது. இன்னைக்கு என்ன தப்பு பண்ணனாலும் உடனடியா வீடியோ எடுத்து போட்டு எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அவன் ஒரு சேனல் வச்சுட்டு 4 சேனல் 5 சேனல் வச்சிருக்கான் ஒருத்தனை. அப்படிங்கும்போது அவன்லாம் என்ன ஆக்டிவிட்டியில் இருப்பான்னு நீங்களே நினைச்சு பாருங்களேன். இந்த காலகட்டங்களில் வந்து இப்ப அதாவது வந்து விஜய் சாரை பத்தி பேசினாதான் பார்ப்பான். இப்ப வந்து ஒரு சிறுமி முந்தா நேத்து, நீங்க ரொம்ப நாள் போகாதீங்க, முந்தா நேத்து குமராபாளையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குமராபாளையம் ஏரியில, பள்ளிப்பாளையம் குமராபாளையம் ஈரோடு பக்கத்துல ஒரு அதாவது 7 வயசு குழந்தைய ஒரு பேக்கரியில வேலை செய்யற ஒரு பையன், அந்த பையன் வந்து சில்மிசம் பண்ணி இது பண்ணிக்கிறான். அந்த குழந்தை 7 வயசு குழந்தைய என்ன ஒரு மனநிலையில பண்ணிருப்பான், அதெல்லாம் ஒருத்தனை எடுத்து பேச மாட்டான். இந்த கிட்னி முறைகேடு வந்துச்சு, அது திருட்டுன்னு சொல்லக்கூடாதுப்பா. திருட்டுன்னு சொன்னீங்கன்னா உன் மேல பயங்கரமான மோசமான ஒரு சட்டம் பாஞ்சிரும். நம்ம முறைகேடுன்னு தான் சொல்லணும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது முறையா கேடு பண்ணிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா முறையா போய் அணுகி அதை கேடு பண்றது, அதுதான் முறைகேடு. நீங்க வந்து திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு வார்த்தையை சொல்லிடாதீங்க, அதை பேன் பண்ணிட்டாங்க திருட்ட. அப்புறம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாச்சிங், இந்த சைன் எல்லாம் திருடிட்டு போறாங்கல்ல, கொள்ளை இது அடிக்கிறாங்கல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடை குறைப்பாளர், நகை எடை குறைப்பாளர் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த குடிகாரன் வந்து குடிகாரன் அவனும் சொல்லிடக்கூடாது, குடிகாரன் அப்படிங்கிற வார்த்தையும் வாயிலிருந்து வந்துடக்கூடாது. அவங்க வந்து மது பிரியர்கள். அது வந்து கள்ளக்காதல் பண்றான் பாத்தீங்களா, அவன் வந்து கள்ளக்காதலன் கிடையாது, பிறர் மனைவி பிரியன். எப்படி சொல்லுங்க? பிறர் மனைவி பிரியன். பிறரோட மனைவி மேல பிரியமா வச்சிருக்கிறதா அது பிறர் மனைவி பிரியன். அது வந்து கள்ளக்காதலன் கிடையாது. ஏன்னா கள்ளக்காதல் இனிமேல் யாரும் போடாதீங்க, யாரும் பேசாதீங்க. பிறர் மனைவி பிரியன் ஒருத்தர் கை சட்டம் செய்யப்பட்டார் அப்படின்னு போடுங்க, அதுதான் பெஸ்டா இருக்கும். இது மாதிரி ஊடகங்கள் வந்து ஒருதலை பட்சமா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். அதாவது ஒரு பொதுவான விஷயம்னா அந்த பொதுவான விஷயத்தை எடுத்து பேசினா அவங்க மேல நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் கிடைக்கும். இப்போ வந்து அதுலயும் மோசமான சேனல் இருக்கு, இல்ல நல்ல சேனல் இருக்கு, இல்ல உண்மை மட்டுமே பேசக்கூடிய நீ என்னதான் பண்ணு நான் உண்மைதான் பேசுவேன் அப்படிங்கிற சேனல் நிறைய இருக்குது. அப்படி நிறைய இருந்த சேனல்களே ஒண்ணு நக்கீரன் சேனல். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சேனலும் வந்து மோசம் நான் சொல்லிட மாட்டேன், எல்லா சேனலும் ரொம்ப கேடுகட்ட சேனல் அப்படின்னு சொல்லிட மாட்டேன். அதுலயும் நல்ல சேனல் இருக்கு, சில சேனல்கள் மட்டும்தான் மோசம். நான் வந்து மோசம்னு சொன்னா என்னென்ன ஒருதலை பட்சமா பேசுறாங்க. இப்ப ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்கிறோம்னா அந்த முதலாளிக்கு மட்டும்தான் நம்ம உண்மையா இருக்கணும், அந்த முதலாளி சொல்ற விஷயத்தான் நம்ம கேட்கணும். அப்படிங்கும்போது அந்த முதலாளிக்கு அவங்க உண்மையா இருக்கிறாங்க, அவங்களை சொல்லி குறையில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த முதலாளி ஏத்து பேசினா அந்த முதலாளி கொடுக்குற சம்பளத்தை வந்து கட் பண்ணிடுவான். இவங்க என்ன பண்ணுவாங்க, காசுக்காக கூவிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து அடுத்தபடியா வந்து இன்னொரு விஷயம் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா
கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் முடிய போகுது. சாரி, பரப்புரை எல்லாம் முடிய போகுது. அடுத்தது தேர்தல் டேட் அறிவிச்ச உடனே அடுத்தது வந்து சூறாவளி பயணம். இப்போ வந்து இத்தனை நாள் பரப்புரை, மக்கள் சந்திப்பு, செயல்வீரர் கூட்டம், அது இதுன்னு போட்டுட்டு இருந்தாங்கல்ல, இதெல்லாம் முடிஞ்சிடும். முடிஞ்ச உடனே அடுத்தது என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, செயல் வீரர் கூட்டம் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அடுத்தது தேர்தல் டேட் அறிவிப்பாங்க. தேர்தல் டேட் அறிவிச்ச உடனே அப்பதான் சூறாவளி பயணத்தை உருவாக்குறாங்க. மக்களை நோக்கி சூறாவளி பயணத்தை உருவாக்கின உடனே சூறாவளி பயணம் போனாதான் மக்களுக்கு வந்து எல்லாம் எந்தெந்த ஏரியாவில் யார் யார் இருக்கிறாங்க எல்லாம் கணக்கெடுங்கடா. டேய், ஒரு பக்கமா இருந்து எவன் திமுக காரன், எவன் அதிமுக காரன், தாவக காரன், நாம் தமிழர்காரன் எல்லாத்தையும் கணக்கெடுங்களா, எல்லாத்தையும் கணக்கெடுத்து அங்கங்க செட்டில் பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அடுத்தது வந்து பணம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஓட்டுக்கு கேதர் பண்றது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மக்களை சந்திக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல வந்து இந்த துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது, அப்புறம் வீடு கூட்டுறது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சமையல் செய்யறது, பொரோட்டா மாஸ்டர்கிட்ட போய் அவங்ககிட்ட இருக்கிற புரோட்டாவை கல்ல வாங்கி புரோட்டா போட்டு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து இனிமேல் தான் நடக்க போகும். இப்ப வந்து மக்களை சந்திச்சு தூரமானு சந்திக்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறாங்க, எல்லாம் கோபத்தில் இருந்தாங்கன்னா நம்ம போக தேவையில்லை. கோபம் இல்லாமல் இருந்தாங்கன்னா நம்ம போய் புரோட்டா போடலாம், சால்னா ஊற்றலாம், அல்லது வந்து அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ. இப்போ தறிப்பட்டில் ஒரு ஒரு ஆள் வந்து தறி ஓட்டுவான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை செய்யணுமோ அவங்களுக்கு என்னென்ன பெயிண்டிங் இடத்துல போய் பெயிண்ட் வாங்கி அடிப்பான். அந்த மாதிரிலாம் ஆணுங்கள்லாம் இருப்பாங்க. அதெல்லாம் மேலோட்டம் பார்க்குறாங்க மக்களை. போனால் நமக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இதுதான் மக்கள் சந்திப்பு. இந்த சந்திப்பு இந்த ஏரியாவுக்கு போனால் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்குறாங்க. அதாவது என்ன சொல்ல வரனா, நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நீங்கள் தாவேக்கா கூட போடுங்க, இல்லை நாம் தமிழர் கூட போடுங்க, திமுக, அதிமுக, யாருக்கு வேணாலும் போடுங்க. ஆனா யோசனை பண்ணி போடுங்க. யாரும் இது நம்ம ஓட்டை நாம வந்து கரெக்டா போடணும். அதுதான் விஷயம். வேற யாருக்கும் வந்து அடிபணிஞ்சு போகாதீங்க. பணம் கொடுத்தா வாங்கிக்கங்க, அது நம்மளுடைய பணம் தான். ஆனா உங்க இஷ்டப்படி ஓட்டு போடுங்க. அப்படிதான் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே. இதனால் யாரோட மனசாவது காயப்பட்டிருந்தா ஐ எம் வெரி சாரி. வணக்கம்.